ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும், அந்த வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. எப்படி நிறைய மொட்டுக்கள் விட்டு பூக்கள் பூக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஐடியா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொடி வகைகள்லாம் இருக்குது அப்படின்னா பூத்து முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெறும்னே மொட்டுக்கள் காஞ்சி போனது இருக்கும். அந்த மாதிரி காஞ்சி போன அந்த கிளைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கையாலே உடச்சிங்கனாலே உடஞ்சிக்கும். இந்த பூக்கொடியில் மட்டும் இல்லை, முல்லைப்பூ, ஜாதி மல்லி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் விடணும் அப்படின்னா அந்த மாதிரி பூத்து அடங்கினதுக்கப்புறமா அந்த கிளைகளை சின்ன சின்னதாக அப்படியே வெட்டி விட்டிங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூ விடும். இந்த நித்தி மல்லி வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக பூக்கணும்னா நீங்கள் இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில உரங்கள்லாம் இயற்கையாக வீட்டில் தயாரித்து விட்டோம்னாலும் நல்ல பூ விடும். அது என்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த ஒரு வாரத்தில் பாருங்கள் கட் பண்ணி விட்டதில் அதுக்குள்ளேயே வந்து முட்டை விட ஆரம்பிச்சிச்சு. நான் பூவும் கட்டி அழகாக வச்சுட்டேன். இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.